வணக்கம் உறவுகளே. இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ஒரு மீட்டிங் சார் வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங் தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து போறோம். இதான் பெங்களூருடைய அதாவது மெயின் பஜாரில் தான் சுற்றி நடந்துட்டுருக்கோம். மெட்ரோ ட்ரெயினில் போய் தான் போகணுமா, மெட்ரோ ட்ரெயினுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் தான். ஓகேவா? நான் ஸ்மெல் தான், கெட்ட ஸ்மெல் வருது நடக்கும்போது. நடக்கும்போது தான் கெட்ட நாட்டம் நாறுது, ஒரே ஸ்மெல்லு பிளாட்பாரம் கடையில இருந்து. ஓகே, இப்போ நாம முன்னாடி அப்படியே போகலாம். பாருங்க, இப்போ இதே ரோடை கிராஸ் பண்ணணுமா? இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இந்த பக்கம் பாருங்க, இப்போ வந்து மெட்ரோ ட்ரெயின் ஏறி போகிறோம். இங்கே உள்ள ஆட்டோ பிளாட்பாரம் கடையெல்லாம் பாருங்க. ஓகே, இவங்கெல்லாம் பாருங்க, இங்கே உள்ள பஸ்ஸு, இந்த பஸ்ஸு கர்நாடகா பஸ் போகுது. ஓகே, அப்படியே நடந்து போகும். மெஜஸ்டிக் ஸ்டேஷன் தான் இந்த இருக்கு பாருங்க. மெஜஸ்டிக் அங்கே தான் போகிறோம். உள்ள என்ட்ரி ஆகிட்டு ட்ரெயினில் ஏற்றி பார்ப்போம். ஓகேவா? போய் மெஜஸ்டிக் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறோம். அங்கேருந்து மெட்ரோ ட்ரெயின் ஏற போகிறோம். உள்ளே போய் பார்ப்போம். ட்ரெயின் ஏறிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். என்ன இடையில ஸ்டாப் ஆகிட்டீங்க? சரி ஓகே, வாங்க. செக்கிங்லாம் பாட்டு பயங்கரமா இருக்கு. இந்த இடத்துல தான் செக்கிங் பண்றாங்க. செக்கிங் பண்ணி தான் அனுப்புறாங்க. பேக்ஸ் எல்லாமே செக்கிங் பண்ணி தான் அனுப்புறாங்க. ஓகே, ஸ்டேஷன்னா சூப்பர். மெஜஸ்டிக் ஸ்டேஷனா ரயில்வே ஸ்டேஷனா? இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். நல்லா நீட்டா இருக்கு, சுத்தமா இருக்கு. வெளியில பிளாட்ஃபார்ம் தான் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துச்சு. ஆனா இங்க ஃபுல்லா உள்ளுக்கு ஃபுல்லாவே நல்லா இருக்கு. இது உள்ளதான் ஷாப்பிங் மார்க்கெட். இங்கே செக்கிங் போட்டுருக்காங்க. ஓகே, இங்கெல்லாம் வந்து அடுத்து வெளியிலையும் ஷாப்பிங் பண்ணலாம். கரெக்டாக எடுங்க. சரி, நம்ம பார்ப்போம். ஓகேவா? எல்லாத்துக்கும் சேர்த்து எடுத்திருக்காங்க. அதனால கவுண்ட் பண்ணி அப்படியே வரிசையாக கவுண்ட் பண்ணி உள்ள விட்டுருக்காங்க. நம்ம பத்மா மேம் ஜாயின் ஆகிட்டாங்க. நம்ம மேம் செல்வராணி மேம் வந்துட்டாங்க. பாருங்க, ஊடையில வந்து எல்லாத்துக்கும் தலையை எப்படி வந்து டாட்டா காமிச்சிட்டு வருவாங்க. எல்லாரும் ரெடியா நிக்கிறோம். சரி, இப்போ வந்து மீட்டிங் ஹாலில் போய் மீட்டிங் அட்டன் பண்ணல பார்ப்போம். எல்லாரும் நிக்கிறாங்க. எல்லாம் நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ். இவங்க தென்காசி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. அடே சூப்பர். உங்க ஈவெண்ட் ஏற்கனவே நான் போட்டு விட்டுட்டேன். வீடியோ போட்டாச்சு. ஓகே, போலாமா? இங்க ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கு? மேம் இங்க நின்று தனியா நின்று போன் பேசுறாங்க. போன் பேசிக்கிட்டு இருக்காங்க தனியா எங்களை விட்டுட்டு. நீங்க ஒக்க பாருங்க, ஃப்ரீ ஆயிட்டு நம்ம பேசுவோம். சேனலுக்கு கொஞ்சம் பேசணும் நீங்க. ஓகே. ஸ்டேஷன் இத கூப்பிட்டாங்க பண்ணாங்க, அதனால போயிட்டேன் டக்குன்னு. இப்போ இங்கே பாருங்க, ஸ்டேஷன் பாருங்க எவ்வளோ பக்காவாக இருக்குன்னு. செம சூப்பராக இருக்கு. இது என்ன நம்ம ஏர்போர்ட் மாதிரி இருக்கு இந்த ஸ்டேஷன். மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷனே வந்து சுற்றி பாருங்க, ஏர்போர்ட் லெவலில் இருக்குது இதெல்லாம் வந்து. அதாவது இது ஒரு மினி ஏர்போர்ட் மாதிரி இருக்கு. மினி ஏர்போர்ட். ஓகேவா? சரி, இந்த தலைவர்கள் ஃபோட்டோஸ்லாம் இந்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் எந்த தலைவர்கள்னு எனக்கு நேம் தெரியல. சாரி, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிய வாய்ப்பு இருந்தால் அடுத்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, வெளியில் லோக்கல் பஸ், ஆட்டோஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், மொத்தம் நாங்கள் 27 பேர் செக்ரட்டரிஸ் வந்து 27 பேர் நாங்கள் கிளம்புறோம். இப்போ மீட்டிங் கிளம்புறோம். போகலாமா? எஸ்கலேட்டரில் போய்கிட்டு இருக்கோம். நான் வந்ததே இல்லை, நம்ம மேம் தான் என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஓகே, சூப்பர். கீழே போகலாமா? கீழே போயிட்டு பார்க்கலாம். கீழே வருது மெட்ரோ ட்ரெயின் தான் போகுது பாருங்க, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுங்க. இது அடுத்த ட்ரெயினில் நாங்கள் போகிறோம். ஓகேவா? இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்த ட்ரெயினில் நாங்கள் போகிறோம். என்ன முன்னாடி வர சொல்லிட்டு நீங்கள் லேட்டாக வரீங்க? அழகா ஸ்ட்ரெயிட்டாக சூப்பராக வரீங்களே. சரி, ஓகே. இது ஒரு மினி ஏர்போர்ட் மாதிரியே இருக்குல்ல.
நீங்களும் வந்துட்டோம் ஒரு வழியா. நான் தான் இருப்பேன் போல. ஆமா நீங்க தான் இருக்கணும், நீங்க தான் ஸ்பெஷல். எல்லாரும் உள்ள ஏறியாச்சு. இப்ப மெட்ரோ ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி இருக்கு. நிக்கிறது எல்லாமே நம்ம டீம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டீம் தான் நிக்காங்க. ட்ரெயின் போயிட்டு இருக்கு பாருங்க, எல்லாருமே உட்காந்துருக்காங்க. பரமேஷ் மேம் அங்க இங்க பாருங்க, ட்ரெயின் கிளம்புது. சூப்பரா இருக்கா? இப்ப வெளிச்சம் தெரியுதா? வெளியில வந்தோன்னு வெளிச்சம் தெரியுதா? பாருங்க, நல்லா தெரியுதுல இப்போ. இப்ப சூப்பரா இருக்கு. எவ்வளோ கட்டடங்கள் என்ன சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, ஒரு அனுபவம் தான். பிள்ளைங்க ஹஸ்பண்ட் எல்லாம் கூப்பிட்டு வந்தா இதோட நல்லா இருக்கும். இந்த ஒரு பில்டிங் வரும், பெரிய பில்டிங் வரும். தாத்தாட்டுக்கு 7 வாங்கி தருவாரு. எப்படி இருக்குன்னு பாருங்க, மேங்கோ சிட்டிய பாருங்க, கர்நாடகா பாருங்க. இது ஊர் நேம் போட்டுட்டு என்ன நேம் தெரியல. கொஞ்சம் ட்ரெயின்ல கொஞ்சம் கசகசன்னு இருக்கும், பேச்சு சவுண்ட் எல்லாம் கசகசா இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கசகசான்னு இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா. நம்ம இறங்குற ஸ்டாப்ல இறங்கிட்டு காணும் காணுன்னு தேடினோம்னா இங்க வந்து நல்ல பிள்ளையாட்டம் அமைதியா வந்து உட்காந்துருக்கீங்க. ஓகே பாருங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கிளைமேட்டே வந்து மழை வர மாதிரி தான் இருக்குது. கிளைமேட் வந்து சில்லுன்னா இருக்கு, மேகமா இருக்கு. இங்க பாருங்க, கட்டடத்தெல்லாம் பாருங்க, பில்டிங்லாம் நல்ல பெரிய பெரிய பில்டிங்கா தான் இருக்கு. இங்க எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய நகரம். ஒரு மெஜஸ்டிக்னா மெஜஸ்டிக் அது வந்து ஓகேவா. இதே போல மரங்கள் இதெல்லாம் நல்லா குழு 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 குழுன்று நல்லா இருக்கு. மேகம் தெரியுதா? கரு மேகம், மழை மேகமா இருக்கு, மழை வர மாதிரி தான் இருக்கு. நல்லா நீட்டா இருக்கு, நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. போகிறதுக்கு கூட்டம் இல்லை, ஏறும்போது கூட்டம் இருந்துச்சு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்டம் இறங்கிட்டு. இங்க ட்ரெயின் உள்ள பாருங்க, ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கா. சூப்பர், எடுங்க இந்த கம்பில இருந்து எடுங்க. இங்க பாருங்க, இங்க என்ன அங்க வர ஃப்ரீயா இருக்கு. ஏறும்போது எவ்வளவு கூட்டமா இருக்குது. நாங்க மட்டும் தான் இருந்தோம். அதான் கூட்டம் வந்து இப்ப அதான் நம்ம டீம் மட்டும் தான் இருக்குன்னு அப்ளை சொல்லிட்டேன். அங்க இருந்து இங்க வரைக்கும் விநாயகரை பாருங்க, விநாயகர் சிலையை பாருங்க, சூப்பரா இருக்கு. விநாயகர் சிலையை வர நல்ல 5 முகம் நினைக்கிறேன், சுத்தி 4 முகம், மேல 1 முகம். சூப்பர், நல்லா இருக்கு. விநாயகர் நல்ல ஜம்முன்னு இருக்காரு. இப்ப இறங்க போறோம். இதுதான் வந்து இது செல்லக்குட்டாவா, செல்லக்குட்டாவா, அந்த செல்லக்குட்டா. பேக் இப்படிதான் போடணும். வாங்க இறங்குவோம் கீழே. ஓகே, வந்தாச்சு. ட்ரெயினுக்கு ஒரு பபாய், ட்ரெயினுக்கு ஒரு பபாய். உடனே உடனே ஆள் இறங்க இறங்க அடுத்தடுத்து கிளீன் பண்ணிடுறாங்க பாருங்க. இந்தா என்ன சூப்பர். ஒவ்வொரு ஸ்டேஷன்ல நிக்கிறாங்க, ஃபுல்லா ஸ்டேஷன் காலியான, இந்த ட்ரெயின் காலியானோன்னு கிளீன் பண்ணிடுறாங்க. கீழே இறங்குறோம், ட்ரெயினை விட்டு வெளியில வந்தாச்சு. இப்போ மீட்டிங் ஹால் போகிறோம். ஒரு மெடிக்கல் காலேஜில் வச்சு தான் எங்களுக்கு வந்து ஈவெண்ட் நடக்குது நாளைக்கு. அதை அங்கே போய் பார்ப்போம். ஓகே, நாங்கள் வந்துட்டோம் காலேஜுக்கு. இந்த காலேஜில் வச்சு தான் பாருங்க, ராஜா ராஜேஸ்வரி மெடிக்கல் காலேஜில் வச்சு தான் இப்போ மீட்டிங்கும். அப்புறம் நாளைக்கு ஈவெண்ட்டும் இங்கே வச்சு தான். ஓகேவா, நாளைக்கு ஈவெண்ட் இங்கே வச்சு தான், மீட்டிங் இங்கே வச்சு தான். நம்ம மீட்டிங் பார்க்கலாம். ஈவெண்ட் பண்ண போகிற காலேஜ் இதுதான். அப்போ இப்போ மீட்டிங் வச்சுருக்கிற காலேஜ் இதுதான் பாருங்க, ராஜா ராஜேஸ்வரி மெடிக்கல் காலேஜ். ஓகேவா, மீட்டிங் ஹால் தான் போய்கிட்டு இருக்கோம். மீட்டிங் ஹால் போயிட்டு பார்ப்போம். ஓகேவா, இது உள்ளதான் போகிறோம். மேம் என்ட்ரி ஆகுறாங்க, உள்ள போகிறோம். இருக்க ஹால் நல்லா பெருசாக இருக்கு, சூப்பர், செம 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 சூப்பர். பாருங்க, செம்மையாக இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, மீட்டிங்கை முடிச்சுட்டு பார்ப்போம். நேரத்தில் ஒரு சின்ன கிளிப் எடுத்துட்டு அப்புறம் பார்ப்போம். ஹால்குள்ளே வந்துட்டோம். ஹால் பாருங்க, சூப்பராக இருக்குது. நான் ஏற்கனவே சுற்றி காமிச்சிருக்கேன். ஏன்னா இதுதான் ஹால், நாளைக்கு ஈவெண்ட் நடக்க போகிற இடமும் இதுதான். இப்போ மீட்டிங் இதுதான். மீட்டிங் நான் முடிஞ்சால் இதில் கேப்சர் பண்ணுறேன். ஏன்னா மொபைலில் சார்ஜ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ரூமில் இருக்குது சார்ஜர் எல்லாமே. இப்போ வந்து சின்ன சின்னதாக அப்படி அப்படியே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வாங்க அடுத்த இதுலேருந்து போய் பார்ப்போம். அப்புறம் மதிய சாப்பாடு வேறு இருக்குது, அதை வேறு எடுக்கணும். ஓகேவா, வாங்க. சூப்பராக இருக்குது இடம். இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா, நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காண்டி ஹோட்டலில் இருக்கோம்.
ஓகேவா? எந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சினிமா ஆக்டர், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, அவருடைய அத்தை மக ஹோட்டல் அங்கதான் இருக்கும். அந்த ஹோட்டல் பேரே சிவாஜி ஹோட்டல்னு பேரு. கர்நாடகால மெயின் இடத்துல தான் இருக்கு. அங்கதான் உட்காந்து சாப்பிட்டு, ஆமா மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷன் பக்கத்துலயே தான் இருக்கு. கொஞ்சம் தூரம் வாக்கப் டிஸ்டன்ஸ் தான். நடந்து வந்து சவுண்டு கிளியரா கேட்கா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி எர்த்த சவுண்ட் இருக்கு. இப்போ என்ன ஆர்டர் பண்ணி வெஜ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னென்ன வரட்டும் பார்ப்போம், வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். மெயின் வந்து நம்ம வந்து ரஜினி சாரோடைய ரிலேஷன் ஹோட்டலில் சாப்பிட்றோம், அது ஸ்பெஷல் என்ன. ஓகே, என்ன சொல்லியிருக்கேன்னா கார்லிக் நானும், இது வந்து மஷ்ரூம் மஞ்சூரியனும். இது வந்து மஷ்ரூம் மஞ்சூரியன் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதாவது நம்ம மட்டன் டேஸ்ட் இருக்குது இதில். அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் மசாலா சைடு சொல்லி பன்னீர் மசாலா டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்குது. உண்மைக்குமே கர்நாடகா ஃபுட் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. என்ன மேம் அப்படி ஓடிட்டா இருக்கு. உண்மைக்குமே கர்நாடகா ஃபுட் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. அவங்க வந்து சிக்கன் கிரேவி வாங்கி சாப்பிட்டாங்க. மகன் வந்து வெட்டி தான் சாப்பிட சூப்பர் எல்லாமே. மாதிரி அரகன் ஃபேமிலி. ஓகே, நம்ம இவங்க ஹோட்டல்ல தான் சாப்பிடுவோம். சாப்பாடுலாம் சூப்பர் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. எந்த ஹோட்டல் சொல்லிருக்கேன், நீங்களே உங்க வாயிலே சொல்லுங்க. நான் உங்க ஹோட்டல் நான் வந்துட்டு அருண்குமார் யாதவ், மகாராஷ்டிர யாதவ். சிவாஜி மகாராஜ் பின்னாலே முடிச்சுறீங்க எல்லாம் வந்துட்டு சிவாஜி மகாராஜ் பின்னாலே வந்துட்டு நம்ம எல்லாம் வந்துட்டு இங்கே செட்டில் ஆயிருக்கிறோம். அதனால தான் சிவாஜி மகாராஜ் பேர் வச்சுட்டு சிவாஜி மெட்ரோன்னு சொல்லிட்டு ஓட்டு பண்ணிருக்கோம். மெஜஸ்டிக்ல சொந்தல சிற்பம் பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் முன்னால இருக்குது. தயவுசெஞ்சு எல்லாரும் வந்து டேஸ்ட் பாருங்க. வேடங்கள்லாம் வந்து டேஸ்ட் பார்த்துக்கிறாங்க. நானும் பொன்னாட்டி முதல்ல சேர்த்து பண்ணி இது ஸ்டடீட் இஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாஸ்ட் 2025 2024. தலைவா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வைஃப் இஸ் தலைவா. தற்செயலா சாப்பிட வந்தப்பதான் தெரியும் இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. நாங்க தற்செயலா சாப்பிட கொடுத்துருப்போம். ஆமா ஆமா மேடம் சும்மா கேட்டார பண்ணோம். தேங்க்யூ வெரி மச். ஓகே, ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஹோட்டலில் சாப்பிட்டது அவங்கள்ட்ட நாங்கள் வந்து கேட்டது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நாங்கள் தற்செயலாக சாப்பிட உட்காந்துருக்கப்போ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது அவங்களுடைய ஹோட்டலு, அவங்க சொந்தக்காரங்களுடைய ரிலேஷன், இது தூரத்து ரிலேஷன். அவங்க வந்து பயந்தாங்க, இது வந்து சொன்னால் எதுவும் இஷ்யூ ஆயிருமா, நான் பர்மிஷன் இல்லாமல் சொல்கிறேனே எதுவும் இஷ்யூ ஆயிருமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நோ சார், அதெல்லாம் ஆகாது. நம்ம வந்து ரஜினி சார் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் நம்மளுக்கு ஒரு ஃபேன், அவங்க நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன் அவங்கள்ட்ட. அவங்க பயந்தாங்க. உண்மைக்குமே அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஆனால் அவங்க வந்து ஜஸ்ட் எங்கள்கிட்ட ஒரு இன்ட்ரடியூஸ் தான் பண்ணாங்க. நான் தான் போய் அவங்கள வீடியோ எடுப்போம்னு சொல்லி வீடியோ எடுத்தேன். அவங்க ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்க அப்படின்னா, சாப்பிட்டுட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு என் ஒய்ஃப்ட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னா அப்போ அதை சொல்லுவோம், நம்ம ஹோட்டல் சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவதுக்காண்டி போவோம். அப்படிங்கிறப்போ நான் தான் திடீர்னு நீங்கள் இதை சொல்லுங்கள் சும்மா அப்படின்னேன். இதனால இது எந்த ஒரு இதுவும் கிடையாது. எல்லாரும் கொஞ்சம் அதில் எதுவும் தவறு இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இது வந்து ரூமுக்கு வந்துட்டு நான் எடுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு வரும்போது. அதனால் கொஞ்சம் நேரம் வந்து 8 மணிக்கெலாம் உள்ளே வந்துட்டு படுத்துட்டேன். ஒரு 1 hour நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு, ஏன்னா ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை, மொபைலில் சார்ஜ் இல்லாமல் ஆயிடுச்சு. ஒன்று சார்ஜ் போட்டு விட்டுட்டு இப்போ சார்ஜ் ஏறினதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வீடியோ முடிச்சிருவோம் அப்படின்னு போட்டுட்ருக்கேன். சாரோடைய ரிலேஷன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரிலேஷன் அவங்க சொன்னது வந்து பெர்மிஷன் இல்லாமல் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தவறு கிடையாது, ஒன்றுமில்லை. இப்போ எல்லாருமே நம்மளுக்கு எல்லா செலிப்ரிட்டியும் நம்மளுக்கு தெரியும். அவங்கெல்லாம் அது வந்து மக்கள் சொத்து அவங்கெல்லாம், அப்படி தானே? நீங்களே சொல்லுங்கள், உறவுகளே சொல்லுங்கள். ரஜினி சார், கமல் சார், இந்த செலிப்ரிட்டிஸ், பெரிய பெரிய நடிகர்கள், சின்ன சின்ன நடிகர்கள் யாராக இருந்தாலும் ஒரு பொது இதுலன்னு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து நம்ம வந்து மக்கள் சொத்து, நம்மளுக்கு தாங்க. அண்ணன் ஒவ்வொரு ஃபேமிலிலையும் அண்ணன், அப்பா, தாத்தா இப்படின்னு தான் நம்ம சொல்லி பழகியிருக்கோம். ஏன்னா பழைய சினிமா
பல்கலைக்கழகம்னு சொல்கிற சிவாஜி சார் இருக்காங்க இல்லையா, அவங்களே நான் வந்து தாத்தான்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரின்னு நினச்சிக்கோங்களேன். ஓகேவா? அதே போல் கார்த்திக், நவரச நாயகன் கார்த்திக் வந்து எனக்கு அண்ணன் தான் சொல்லுவேன். அப்புறம் அப்படியே ஒவ்வொரு ரிலேஷன் நம்ம ஒன்று ஒன்றா சொல்லிக்கிறது தானே, நம்மளுடைய ரிலேஷன் மாதிரி தானே அவங்களும். ஓகேவா? நம்மளுடைய சொத்து, அதனால தான் சொல்லியிருக்கோம். இது எதுவும் தவறாக நினச்சிக்கிறாதீங்க. ஓகே, இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் வர இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் தூங்க போகிறோம். நாளைக்கு கான்ஃபரன்ஸ் நடக்கிறத நான் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் வந்து ஈவெண்ட்னு சொல்லியிருக்கேன். அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இது வந்து கான்ஃபரன்ஸ், அதாவது மாநாடு. அதர் ஸ்டேட்டில் நடக்கிற, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நடக்கிற அது எல்லா கிட்டத்தட்ட நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. அதாவது ஒரு நிறைய நாளைக்கே பார்ப்பீங்க கூட்டத்தை. 1000க்கு மேலே ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ். ஓகே, இது வந்து ஃபேமஸான ராஜராஜேஸ்வரி மெடிக்கல் காலேஜில் வச்சு நடக்குது. இந்த காலேஜ் ரொம்ப வந்து நல்ல புகழ்பெற்ற ஒரு காலேஜ், மெடிக்கல் காலேஜ். அங்கே வச்சு தான் நடக்குது. அதனால நாளைக்கு நம்ம அந்த வீடியோ நாளைக்கு பார்ப்போம். எனக்கு முடிஞ்ச அளவு நான் கேப்சர் பண்ணுறேன். நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்டேஜில் உள்ள அந்த ஒரு பொறுப்புக்கு வந்துட்டேன். எப்படின்னா ப்ரைஸஸ் இந்த மாதிரி அதெல்லாம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது தவிர எங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்க போகிறாங்க. அந்த நேரம் வந்து நான் வந்து அதை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு தெரில. ஓகே பாய், நம்ம எப்படினாலும் நான் வந்து மேட்ச் பண்ணி எடுத்துடுறேன். கர்நாடகாலேயே ஸ்பெஷல் அவார்டு, அதாவது கவர்மெண்ட் கொடுக்குற கலாசிரி அவார்டு தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கும் அந்த கலாசிரி, ஜாயின்ட் செக்ரட்டரி இந்த மாதிரி செக்ரட்டரி அவார்டு கொடுக்குறாங்க. நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சார்பாக நான் வந்திருக்கேன். நம்ம திருநெல்வேலியில் உள்ள நம்மளுடைய ஆர்இ ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா இந்த பெருமைகள் உங்களைத்தான் சாரும். ஓகேவா? இந்த பெருமைகள் எல்லாமே உங்களை சேரும். இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்த எங்கள் பரமேஸ்வரி மேம்க்கு மிக்க 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 நன்றி. என்னுடைய பாக்கியம் எல்லாமே என்னை எந்த அளவுக்கு கூடயே ட்ராவல் பண்ணி வர்ற பரமேஸ்வரி மேம் தான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். என்ன சொல்கிறது, நம்ம ஆர்இ அசோசியேஷனுடைய செக்ரட்டரி, அதாவது ஸ்டேட் செக்ரட்டரி அவங்க தான். ஓகேவா? எல்லாத்துக்கும் இத்தனை டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் சேர்த்து ஒரு செக்ரட்டரி அவங்க. நாங்களாம் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருக்கோம். ஓகே, இதில் வந்து நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நவம்பர் 30, வருகிற நவம்பர் 30, 2025 நான் வந்து திருநெல்வேலியில் வச்சு ஒரு ஈவெண்ட் நடத்த போகிறேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். எல்லா ஆர்இ ஸ்டூடெண்ட்டும் கலந்துக்கோங்க. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒவ்வொரு கிளைக்கும், அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிளைக்கும் நாங்கள் வந்து இதே மாதிரி செக்ரட்டரிஸ் நாங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. சங்கத்திலேருந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. அதை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் அதுக்கு குவாலிஃபிகேஷன் எனக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க. நான் வந்து கண்டிப்பாக அதை நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். நான் நேர்லையும் எல்லாத்தையும் மீட் பண்ணுறவா இருக்கேன். ஓகே, இது வந்து அடுத்தடுத்து நம்ம தனி வீடியோவில் இது பார்ப்போம். இப்போது இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா தொடர்ந்து அடுத்த ஈவெண்ட்டு, கான்ஃபரன்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். ஓகே, இப்போ நான் தூங்க போகிறேன். ரொம்ப இன்னும் கொஞ்சம் தூங்கி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் டயர்டாக இருக்குது. சரியா? ரூம்மேட்ஸ்லாம் ஏற்ற ரூமில் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து தூக்கமாக வருதுன்ட்டு நான் படுத்துட்டேன். கூப்பிட்டாங்க, இல்லை நீங்கள் போங்க நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்கெல்லாம் கையில் வந்து மெஹந்தி வச்சிட்ருக்காங்க. என்னை கூப்பிட்டாங்க, வாங்க மேம் வைங்கன்னாங்க. இல்லைப்பா எனக்கு டயர்டாக இருக்குப்பா, ரொம்ப அலைஞ்சது வச்சது தூக்கம் இல்லாமல் இருந்தது, டயர்டாக இருக்குப்பா, நான் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு. எய்த்தாப்பில் உள்ள ரூமில் தான் இருக்காங்க. அதனால தான் இப்போ தனியாக உட்காந்து நான் அவங்க வரவங்களையும் பேசிடுவோம். ஏன்னா கசகசான் இருக்கும். அவங்களும் எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை எடுக்கிறதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியலையா, அதனால் இப்போது ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். என்றைக்கு ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும். 3 நாளைக்கு லஞ்ச் பாக்ஸ் என்னால் போட முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சுட்டி மகளி லஞ்ச் பாக்ஸ் வந்து வரல, ஆட்டோமேட்டிக்காக வெனஸ்டேலேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகே, பாய், தேங்க்யூ.